எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்ன வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மூட்ல போட்டுச்சு. அதாவது என்ன மேங்க குந்தி நீ என்ன பண்ணினுங்கிற அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரியலி ஆத்தென்டிக் தமிழ் டிஷ் ஒன்று பண்ண போறேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட ரெசிபி வடகரி. வெல்கம் டு திஸ் எபிசோட் ஆஃப் Orysa for your health from Anu. நம்மளோட ஸ்பெஷல் வடகரி ரெசிபி. அதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு, 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம், ஒரு 1.5 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு ரொம்ப முக்கியம். சோம்பு யூஸ் பண்ண போகிறோம். இது நம்மளோட அந்த கிராம்பு, பட்டை, அப்புறம் அந்த கடல் பாசி, பிரியாணி இலை அதெல்லாம் போட போகிறோம். இங்கே தேங்காய் பால் இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் வந்து இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் வை ஐம் யூசிங் சில்லி ஃப்ளேக்ஸ். ஏன்னா எங்களுக்கு இங்கே வீட்டில் ஹோல் சில்லி இல்லை, அதனால நான் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும், நீங்கள் ஹோல் சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது அண்ட் அஃப்கோர்ஸ் உப்பு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கடல் பருப்பு, சோம்பு, சில்லி ஃப்ளேக், உப்பு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த எண்ணெய் ஒரு வானாலி ஆஃப் குட்னஸ் வந்து இங்கே ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த கடலைப்பருப்பு, அதில் வந்து ஒரு 150 கிராம் சொன்னேன் இல்லையா? ஸோ கடலைப்பருப்பு, சோம்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் குறக்குறான்னு கிரைண்ட் பண்ணிக்கணும் நம்ம. அது வந்து ரெடியாக இருக்கு. ஸோ இது வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கு. அதில் வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் தோலோட பூண்டு, அதை வந்து போட போகிறோம். போட்டுட்டு கொத்தமல்லி இப்படியே விட போகிறதில்ல, நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓ, இப்போ பிசையும் போதே அந்த பூண்டோட வாசனை வருது. ரியலி நைஸ், ரைட்? அது அப்புறம் இந்த ரெசிபியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யூஸ்வலாக வந்து தேங்காய் பால் போட மாட்டாங்க. இதில் நம்ம தேங்காய் பால் போட போகிறோம். ஏன்னா அதான் சீக்ரெட். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் உங்களோட அந்த வடகரியை கொஞ்சம் அப்படி க்ரீமியாக, ரிச்சாக அந்த ஒரு ஃபீல் கொண்டு வர போகுது. பட் பிஃபோர் தட் இது இங்கே இருக்கட்டும். இந்த வாணலியில் கொஞ்சம் எண்ணெய், சுடட்டும். இது சுட்டதுக்கு அப்புறம் இதுல சோம்பு, அண்ட் கரம் மசாலா, ஓகே, அதை போட்டு அது ரொம்ப தீயறதுக்கு முன்னாடி வெங்காயம். ஆஹா, இன்னும் நிறைய பேர் வந்து அதை தாளிக்காம அந்த சோம்பு அப்படியே போட்டு, அதுலயும் வாசனை வரும். ஆனா அது தாளிச்சு வர வாசனை வந்து இட்ஸ் மோர் இன்டென்ஸ். ஸோ அது இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு, ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் பண்ணிக்க போறேன். ஆனியன் இப்போ வந்து வெங்காயம் வந்து இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அதுக்குள்ள நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணலாமா? இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்மளோட கடலைப்பருப்பை, அதை வந்து ஜஸ்ட் உதிரா சுற்றி போடணும்.
வருதா பார்க்கலாம். இப்போ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள திரும்பி மல்டி டாஸ்கிங். இல்லை, பச்சை மிளகா, கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆக்சுவலா இதான் அதோட ஹைலைட். சோம்பு ஒரு ஹைலைட், ரெண்டாவது ஹைலைட் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மூணாவது ஹைலைட் நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த கோகனட் மில்க். அதில் ஒரு கண்ணு, இதில் ஒரு கண்ணு. குட்டி குட்டி பக்கோடா மாதிரி வந்திருக்குது. There you go. நான் இதை ரசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே எங்கேயாவது வெங்காயம் தீஞ்சிட போகுது. எல்லாரையும் அரவணைத்து எடுத்து செல்ல வேண்டும். அப்பதான் நம்ம பயணம் கரெக்டா இருக்கும். சில பேர் விட்டுட்டீங்கன்னா அவங்க சேடா இருப்பாங்க. அப்புறம் அடுத்த பேட்ச் போகும்போது அவங்க தீஞ்சி அந்த பேட்சுக்கு எடுத்து விட்டுருவாங்க. ஓகே, அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி நான் இங்கே தக்காளியை போட்டுறேன். ஏன்னா இங்கே வந்து எங்கள் வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகே, அது ஆயிட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் ஸ்விட்சிங் நல்லா இருக்கு. ரைட்டோ, இப்போ இதுக்கு வந்து அட்டென்ஷன், ஃபுல் அட்டென்ஷன் இது மேல இருக்கிறதுனால ஹை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா, கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1.25 ஸ்பூன் மல்லிப்பொடி, இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாப்பொடி, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, சால்ட் கொஞ்சம் நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, தக்காளி தொக்கு மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்ல. Meanwhile, இது ரெடி. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அதாவது நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இதை கிண்டுவோம், அப்புறம் ரைட் ஹேண்டில் அதை பண்ணுவோம், அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி மேலே கொட்டிப்போம். அதெல்லாம் வேண்டாம், அந்த விளையாட்டுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 1 by 1 பண்ணலாம். ரைட், இது டன். செகண்ட் பேட்ச். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதை அணைச்சிடலாம். ஸோ இது நல்லா குக் ஆயிடுச்சு. பட் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது, அதாவது தொக்கு மாதிரி இருக்குது. ஸோ
கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணியிருக்கிற அந்த கடலைப்பருப்பு அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வடை மாதிரி, அதை வந்து இதில் போட்டோம்னா ஒரு மாதிரி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அப்படியே கெட்டியாக அப்படியே சாலிடாக உட்காந்துருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட 3வது மேஜிக் இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால், அதை போடுவோம். அதை போட்டுட்டு அப்புறம் இதை போடுவோம். எல்லாம் டிபெண்ட்ஸ் எவ்வளோ போட போகிறேன்னு நான் நீங்கள் போடும்போது சொல்கிறேன். நான் வந்து ஐ எம் ஹாப்பி வித் திஸ் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஹாப்பி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட போகிறேன். ஓகே, போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இது கொஞ்சம் கொதி வரட்டும். கவுண்ட் டவுன் 5 4 3 2 1. போதும் கொதிச்சது. இருங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். நான் எப்பவுமே என்ன நம்புறதுன்னா, குக்கிங் பண்ணும்பொழுது நம்ம சமைக்கும் போது இந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த பருப்பு இப்படி இருக்கிறது பிடிக்கும், எனக்கு ஃப்ரை பண்ணால் பிடிக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பருப்பு இன்னும் கொஞ்சம் மசிஞ்சிருந்தா எனக்கு பிடிக்கும்பாங்க, இல்லை ஃப்ரை பண்ணாமல் ஸ்டீம் பண்ணால் எனக்கு பிடிக்கும்பாங்க. உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி உங்களோட வடகரி பண்ணுங்க. இந்த ரெசிபி யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஐ எம் ஷூர் யூல் என்ஜாய் இட். ஸோ இப்போ இது வந்து பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. போக போக இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துருவோம். பாருங்க, சர்வ் பண்றதுக்குள்ளேயே திரும்பி திக் ஆயிடுச்சு பாருங்க. அதான் உங்களோட வடகரி. நான் சந்தோஷமா ஜாலியா இந்த வடகரி ரெசிபியை பண்ணேன். அண்ட் ஆக்சுவலா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு ஆப்ஷன் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்க வீட்லயும் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ். திஸ் இஸ் ஒரைசா ஃபார் யோர் ஹெல்த் ஃப்ரம் அனு.